ஹலோ, வணக்கம் 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 மை டியர் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஸோ திஸ் செஷன் இஸ் ஃபார் மாசு பேட்ச். ஸோ இந்த செஷன் வந்து நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கெமிஸ்ட்ரி படிக்க போறோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் அ நியூ சாப்டர். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். அண்ட் இதான் முதல் லெக்சர். ஸோ ரொம்ப ஈஸியான லெக்சர், ஜஸ்ட் டு கெட் யூ இன்ட்ரெஸ்டட். அண்ட் அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ணபடி நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் குவார்டர்லி எக்ஸாம் இருக்கவங்க எல்லாருக்குமே ஐ வில் கம்ப்ளீட் அப் டு கெமிக்கல் பாண்டிங். வேற லெவலா? ஸோ கெமிக்கல் பாண்டிங் வரைக்கும் நம்ம செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடிச்சிடலாம். அதான் என்னோட பிளான் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ பிசிக்ஸ்ல மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன். அண்ட் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், பீரியாடிக் டேபிள் அண்ட் கெமிக்கல் பாண்டிங். ஓகேவா? எஸ். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் குவார்டர்லி எக்ஸாம். நான் உங்க எல்லாரும் மெசேஜ் பார்த்து தான் பிளான் பண்ணேன். ஸோ நிறைய பேர் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ ஹோப் ஐ வில் கேட்டர் டு தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட். ஓகே, நிறைய பேர் இந்த வாரமும் எக்ஸாம். சில பேர் மெசேஜ் பண்றாங்க, சார் எனக்கு இந்த வாரம் சார் எக்ஸாம். என்ன சார் நீங்க ஒன்னும் போர்ஷனே முடியல, என்ன சார் பண்றீங்க? பசங்களா, இந்த வாரம் ரொம்ப கஷ்டம் யா. ஆனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஐ வில் ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஓகே, ஸோ யா ஆரம்பிக்கலாமா பசங்களா? இந்த செஷன் வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான். அண்ட் இன்னும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் 11th பசங்க மாசு பேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். ஸோ பசங்களா, வில் யூ லைக் ரெக்கார்டட் லெக்சர்ஸ்? ஏன்னா நான் எல்லா நேரமும் லைவ் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நான் டயர்ட் ஆயிட்டா ஐ ஷிஃப்ட் த செஷன்ஸ். இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ பசங்களா, இஃப் த செஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட், வுட் யூ ப்ரிஃபர் இட் ஆர் லைவ் தான் பெட்டரா? சார் லைவே வாங்க சார் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? வாட் டு யூ கைஸ் சஜஸ்ட்? ப்ளீஸ் லெட் மீ நோ குவிக். எஸ். ரெக்கார்டடா லைவையா? கரெக்டா சொல்லுங்க. எல்லா எஸ் நோன்னு சொல்றீங்க. கிரேட். சோ பசங்களா, shall we get started? So யாரெல்லாம் இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்களோ வெல்கம். ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். அண்ட் if you haven't subscribed, make sure you subscribe. ஏன்னா இது போல பல செஷன்ஸ் we will bring live for you and I'm sure you will learn a great deal for physics, chemistry, math in this channel. So definitely do stick around and also like the video if you enjoyed it. Okay, great. So thank you so much pasangla. So I hope I received the answer from all of you. Yes, நான் நிறைய பேர் வந்து லைவ் ரெக்கார்டட் பாத்தீங்களா? that is a split decision. சில பேர் லைவ் விரும்புறாங்க, சில பேர் ரெக்கார்டட் விரும்புறாங்க. பட் யா, I will try to do something. Don't worry. Like I promised, செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள நான் சொன்ன சாப்டர்ஸ் I will try to complete it. ஆனா don't wait for me. I would want you to study no matter what. Okay, great. So ஆரம்பிக்கலாம் பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதான் நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வேதாந்து மாஸ்டர். ஐ எம் ஷூர் மாசு பேட்சுக்கு தெரியாத மாஸ்டரே இல்ல, இல்லையா? மாசு பேட்ச் has been very close to the channel for the last 1.5 years, இல்லையா? So பசங்களா, thank you so much for your support and like I always say, do share the word to your friends. உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க, உங்க ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் எல்லாத்தையுமே. உங்க கிளாஸ்ல நிறைய பேர் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா உங்க ஜூனியர்ஸ், சீனியர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம். So please do spread the word. And also என்ன பண்ணணும்? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா smash the like button. Okay, like button அடிச்சு வச்சிருங்க and then we will get started. Yes sir, atomic structure ஒரு வாரத்துல முடிச்சிருவீங்களா சார்? I will try to do that. இந்த வாரத்துக்குள்ள we will try to complete atomic structure. Is that okay? So this week atomic structure, next week periodic table and then chemical bonding. Okay, and physics maybe நான் காலையில எடுத்து முடிக்க பார்க்கிறேன். ஏன்னா I want to keep up my word. நான் என்ன சொன்னேனோ அதை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். So at least physics and chemistry I will finish it off. Okay, ஆனா பசங்களா, I need your support, I need your involvement. Okay, ஏன்னா இதெல்லாம் எஃபர்ட் எடுக்கிறதே for you guys. So I want you to utilize it. ஏன்னா நிறைய பேர் 11th வந்து லைட்டா எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இல்ல, ஸோ 11th தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு பாதி பேர் கேஷுவலா ஜாலியா இருக்கீங்க. புரியுதா? ஸோ அதனால ப்ளீஸ் டூ கம் ரெகுலர்லி.
I will really require your support. I hope you will do that. Okay, so இன்னைக்கு நம்ம ஜாலியா நல்லா ஃபன்னா இந்த சாப்டர் ஆரம்பிப்போம். Okay, are you all ready? So இந்த சாப்டரை நம்ம ஆரம்பிச்சு என்னென்னலாம் இருக்கு என்னென்னலாம் படிக்க போறோம்ன்றத பார்க்கலாம். Okay, so பசங்களா, this chapter that I'm going to start today is atomic structure. Are you all excited? Yes. So atomic structure வந்து செம்ம ஃபன்னான ஒரு சாப்டர், எஸ்பெஷலா ப்ராப்ளம் சால்விங். ஓகே, அந்த இனிஷியல் 2-3 லெக்சர் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அண்ட் அதை தாண்டிட்டோம்னா you will have a lot of good problem solving. இல்லையா? யாரெல்லாம் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கீங்க அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் when you move from one state to another state? இல்லையா? when an electron makes a transition from a higher energy level to a lower energy level, what will happen? அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. So those questions are very nice. ஏன்னா அந்த மாதிரி கேள்வி உன் நீட்லயும் வரும், உன் ஜேஇ மெயின்ஸ்லயும் வரும். இல்லையா? ஸோ அதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பிகாஸ் இட்ஸ் பியோர் ப்ராப்ளம் சால்விங். ஆனா இனிஷியலா லெட்ஸ் அப்ரிஷியேட் வாட் அவர் முன்னோர்கள் ஹேவ் டன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ஓகே வாட் அவர் ancestors have done. என்ன கண்டுபிடிச்சாங்க சார்? what did they do சார்? என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, your history, what was the process that people went through to arrive at what we are right now. சரியா? so are you ready? ஆரம்பிக்கலாமா? great great, எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏய் சும்மா நடிக்காதீங்கடா டே, நீங்க தான்டா ரொம்ப தியரியா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அந்த தியரி தான் நான் திருப்பி நடத்த போறேன். ஆனா we will see in a nice manner. We will probably question each other. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க. what I know I will share it to you and we will debate it out. and பசங்களா, do you have any idea when it all started? எப்போ ஆரம்பிச்சுன்னு ஐடியா இருக்கா? இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதை பத்தி எப்போ சார் யோசிக்க ஆரம்பிச்சாங்க? any idea? the first theory யாருப்பா கொடுத்துருப்பா? any idea? please let me know quickly. நாளைக்கு எக்ஸாம் சார் கணேஷ். நாளைக்கு எக்ஸாம்னா நீ போய் படிப்பா. ஏன்னா சத்தியமா இன்னைக்கு லெக்சர்ல I am going to cover only the introduction, so it won't be useful for you. so நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்க ப்ளீஸ் போய் படிக்க ஆரம்பிங்க. இப்போ மங்கின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எவனோ ஒருத்தன் சாட்ல மங்கின்னு அனுப்பிட்டு இருக்கான். யாரா அது? he is distracting me. so நாளைக்கு எக்ஸாம் இருக்கவங்க போய் படிக்க ஆரம்பிங்கடா. சரியா? இது வந்து this is for those people who have exam later, maybe after 1-2 weeks. so pasangla, many of you are saying John Dalton. correct, Dalton gave an atomic theory. ஆனா அதுக்கும் முன்னாடி பல வருஷங்கள் முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காரு. so அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். okay, are you all ready? yes. so எப்போன்னு பாத்தீங்கன்னா it was 400 BC. can you believe it? 400 BC. 400 BC. can anybody let me know who is that person? யாருமே ஆன்சர் பண்ணல. one guy told 400 BC. that's good, that's correct. ஆனா அவர் பேர் என்னது? he was a philosopher. அந்த காலத்துல எல்லாருமே they studied everything. இப்பதான் நம்ம மேத்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி படிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. பிலாசபர்னா அவனுங்க எல்லாமே படிப்பானுங்க. பிசிக்ஸும் படிப்பாங்க, they will do research in math, research in chemistry. they were very talented. இல்லையா? so யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம Democritus. so he was the one who gave the first statement that matter is made up of very 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 small particles. okay, அவர் என்ன சொன்னார்னா that substance or matter is made up of very 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 small particles னு நம்ம தலைவர் கிரீக் பிலாசபர் டெமோக்ரிட்டஸ் சொன்னாரு. ஆனா நீங்களாம் யோசிக்கலாம், சார் இது நான் கூட தான் சார் சொல்லுவேன், என்ன சார் பெருசா அவர் என்ன சார் சொல்லிட்டாரு? this even I can tell sir. so பசங்களா, he didn't stop here. okay, he gave lot of other things also. ரொம்ப எக்ஸைட் ஆயிடாதீங்க சார். நான் அந்த காலத்துல பிறந்திருக்கணும் சார், நான் ஒரு விஞ்ஞானியா இருந்திருப்பேன் சார். I would have been a star, rock star. தம்பி இது மட்டும் அவர் சொல்ல, இதுக்கு மேல நிறைய சொன்னாரு. okay, so he gave his own theory. so அவர் என்ன சொன்னார்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு நீ வெட்டிக்கிட்டே வா, அதை சின்னதா வெட்டிக்கிட்டே வா, அப்புறம் அந்த சின்ன துண்டு எடுத்து திருப்பி வெட்டு, அந்த மாதிரி சின்ன துண்டு எடுத்து திருப்பி வெட்டு, அந்த மாதிரி வெட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா you will have a very small particle.
So he called that as atom. Okay, he told நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து வெட்டிக்கிட்டே வந்தா சின்னதா இருக்கும்ல கடைசியா, ஸோ அதுதான் ஆட்டம்னு சொன்னாரு. So he gave his own theory and obviously that was wrong. We'll see why. So he proposed that if we cut something over and over again, நம்ம அதை வந்து வெட்டிக்கிட்டே இருந்தா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சின்ன பார்ட்டிகலுக்கு வந்துரும், அதை நம்ம வெட்ட முடியாது. அந்த பார்ட்டிகல் பேர் தான் ஆட்டம் ஆர் ஆட்டமோஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆட்டமோஸ் வந்து ஒரு கிரீக் வேர்ட், ஏன்னா ஆப்வியஸா அவர் ஒரு கிரீக் பிலாசபர், ஸோ அவருக்கு தெரிஞ்ச பாஷை கிரீக் தான். ஸோ he only kept that word atomos. ஸோ பசங்களா, அந்த ஆட்டமோஸோட மீனிங் என்னன்னு தெரியுமா? எனிபடி? ஆட்டமோஸோட மீனிங் என்னன்னு தெரியுமா? எனிபடி? நோபடி? இதெல்லாம் நீங்க 9th படிச்சிருப்பீங்க. டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. கண்டிப்பா எவ்ரிபடி ஸ்டடிட். ஏன்னா எனக்கே ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஐ ஹவ் ஸ்டடிட் when I was small, when I was young. So what is atomos? Atomos is indivisible. That's the right word. Very good. தேவநந்தன், நிறைய பேர் NCERT இல்லைன்னு சொல்றாங்க. ஹலோ, this is the back story. நான் NCERTக்கு வரேன். I am coming to NCERT. Wait few minutes. I am telling you the full history. நான் பண்ணா I want to do it properly. I want to give you a full history. என்னென்னலாம் நடந்துச்சு, எதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் படிக்கிறோம் அப்படின்றத I want to explain. ஸோ பசங்களா, ஆட்டமோஸ்னா இன்டிவிசிபிள், அதாவது அதுக்கு மேல அதை வெட்ட முடியாது. Did you all like it? ஸோ now நம்ம எல்லாருக்கும் இப்போ அது சிரிப்பா இருக்கும். என்ன சார் வளரிட்டு இருக்கான் பிலாசபர், வெட்ட முடியாதான். ஆட்டம்குள்ள தான் நியூக்ளியஸ் இருக்கு, ஆட்டம்குள்ள தான் எலக்ட்ரான் இருக்கு, ஆட்டம்குள்ள தான் நம்மளோட புரோட்டானும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கே தெரியுமே சார். ஹலோ, நவ் யூ நோ பிகாஸ் தே ஆல் டிட் ரிசர்ச். புரியுதா? நவ் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ வில் ஸ்லைட்லி லேர்ன் குவிக்லி. இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் டப்பு நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தது, we derived the Greek word atom. Okay, we derived the word atom from Greek word atomos. Like I said, atomos means it is indivisible, non-destructible. Got it? So that's the starting point. அடுத்தது நம்ம தலைவர் வராரு, ஜான் டால்டன். ஸோ டால்டன் தியரி கொஞ்சம் முக்கியம் பசங்களா. ஓகே, டால்டன் தியரி வந்து கொஞ்சம் முக்கியம், ஏன்னா he gave some very detailed explanations and he was able to explain some of the results that we see. ஸோ என்னைக்குமே சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா, நீ ஒரு தியரி குடுத்தினா அது மூலமா ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீ ஃபேமஸ் ஆயிடுவ. என்னது, உன் தியரியை யூஸ் பண்ணி சில ப்ராசஸஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தென் யூ ஆர் ரைட். அதான் சயின்ஸ் யூஷுவலா. ஓகேவா? ஸோ டால்டனும் ஒரு நல்ல தியரி கொடுத்தாரு. அவர் கொடுத்த தியரி வச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. அவர் கொடுத்த தியரி வச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. பட் he was again wrong. ஏன்னா அவரு பெருசா ஒரு தப்பு விட்டாரு. என்ன தப்பு விட்டாரு? He told atoms are indivisible. atoms குள்ள ஒண்ணும் இல்லப்பா, ஆட்டம் தான்ப்பா கடைசி, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல. Okay, so he considered that all matter and any substance. What is matter? Matter is anything that occupies space and has mass. இல்லையா? So all matter are composed of smallest indivisible particles called atoms. அதான் நம்ம தலைவர் டால்டன் சொன்னாரு. அண்ட் அவரோட தியரி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். இது NCERT-ல இருக்கு, இது NCERT-ல இல்லைன்னு சொல்லாதீங்க. This is there in NCERT முதல் பேஜ். This is there in NCERT முதல் பேஜ், போய் பாருங்க. ஓகே, சோ இப்ப அவர் கொடுத்த தியரி என்னது? He told every element is composed of extremely small particles called atoms. Okay, he told every element is made up of extremely small particles called atoms. Okay, பெருசா ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தப்பா? All atoms of a given element have identical mass and properties. Is that true? உண்மையா பொய்யா? யோசி. Is the second statement உண்மை or பொய்? யோசி. All atoms of a given element have identical mass and properties. Is that true or false? Answer is true. தப்பு. Answer is false. ஏன் சார்? என்ன சார், எப்படி சார் இது தப்பு? எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஆட்டம்ஸ் ஒரே போல தான் சார் இருக்கும். ஹலோ, ஐசோடோப்ஸ். Carbon has an isotope, right?
C612, C613. So you have isotopes. So isotopes are for the same element, but they have different properties because their mass is going to be different. இல்லையா? So be careful, okay? இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல மாட்டிக்கிட்டாரு Dalton. சரியா? So next one, atoms of different elements have different properties, of course. ஆனா அங்கேயும் there are periodicities, right? Which we will study later. அங்கேயும் it is not completely right because there are elements which have similar properties also. Got it? So these are the things which Dalton stated and I have given you examples here. So இப்ப கார்பன் எடுத்தீனா இதுக்குள்ள இருக்க எல்லா ஆட்டம்ஸ்மே ஒரே மாதிரி தான் இருக்கும். So that he was right. But isotopes not necessarily the same. Got it? And hydrogen gas is made up of hydrogen atoms. So hydrogen atom எங்க எடுத்தாலும் அதோட மாஸ் வந்து 1 AMU. நீ எங்க எடுத்தாலும் அதே மாதிரி கார்பன் ஆட்டம் நீ எங்க எடுத்தாலும் it will be 12 AMU. So these are all the things which he stated which are all partly correct. Okay. Then the next important thing he told was compounds of different elements are formed. Compound எப்போ உருவாகுமா? When atoms of different elements combined in a fixed ratio. For example, NaCl, sodium chloride உருவாகுறப்போ Naயும் Clயும் 1:1 ratioல combine பண்ணணும். Okay. So when you form NaCl, Na and Cl should combine in the ratio 1:1. That's when you will get this. So அவர் என்ன சொல்லனா compounds உருவாகிறதுக்கு நம்மளோட elements should combine in what pattern? They should combine in fixed ratio of whole numbers. This was given by Dalton and this was what was obeyed by many reactions. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல law of definite proportion, law of chemical combination. ஞாபகம் இருக்கா இல்லையா? Some basic concepts la. Exactly. Law of chemical combination. எல்லாம் மறந்துச்சு அவ்வளவுதான் first chapter சார் அது போயிடுச்சு சார். Guys, please revise it. Okay. And நிறைய பேர் second point புரியல சார். So second point correct தான் பசங்களா. ஆனா exception தப்பு எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட isotopesக்கு. Isotopesனா same atomic number, different mass number for your என்னது? Same atomic number, different mass number for your same element. So carbon is a very famous isotope. இல்லையா? Have you all seen that? Exactly. So பசங்களா அதெல்லாம் மறக்காதீங்கயா. Don't forget isotope, isobar, isotones. இது எல்லாமே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. These are all very simple stuff. Don't forget that. So carbon தான் isotopesக்கு ஈஸியான உடனே கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாருமே. So carbon C612, C613. So ரெண்டுமே ஒரே எலிமெண்ட் தான். ஆனா ரெண்டுமே சேம் ஐடென்டிக்கல் மாஸா? இல்ல. ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா? இல்ல. So அதனால தான் this second one is not completely correct. நிறைய பேர் நினைப்பாங்க அது ஆல்வேஸ் கரெக்ட்னு, ஆனா தப்பு. ஓகேவா? So இதையும் நான் முடிச்சிட்டேன். And அடுத்தது chemical reactions involve reorganization of atoms. This also was told by Dalton. Dalton என்ன சொன்னார்னா chemical reaction நடக்கிறப்போ நம்ம atoms வந்து reorganize ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மை. Because we know that O2 plus 2H2 will give you H2O. So O2 வந்து வேற மாதிரி it will be bonded and H2 will be like this. But when they form water, when they form H2O, it's going to be reorganized in a different way. So இத சொன்னதும் Dalton தான். This is true. Okay. Got it? Are you all clear? முன்னாடி போலாமா? எக்ஸாம்ல ட்ரூ போடணுமா ஃபால்ஸ் போடணுமா சார்? சாய்ராம் அந்த செகண்ட் ஸ்டேட்மென்ட்க்கு ஃபால்ஸ் தான் போடணும் because isotopes do not satisfy that and that is one reason why Dalton's theory failed. Okay va? That's one reason why Dalton's atomic theory failed. Okay? So pasangla, let's go forward. Dalton's atomic theory limitations. Limitations na குறைவு பாடுகள். So என்னென்ன குறைவுகள் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குறைவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். We all know very well that electrons, protons and neutrons are present inside an atom. இல்லையா? So inside an atom you have three more particles which are subatomic. Subatomic na atoms குள்ள.
but Dalton said it's indivisible. So அங்கே அவர் out. So that was absolutely wrong. Next, this theory failed to explain about isotopes and isobars. ஏன்னா isotopes, isobarsனாலே isotopனா same number of protons. Isobars என்னது? Same mass number. இல்லையா? So இதெல்லாம் எப்போ கரெக்டா சொல்ல முடியும்? Only when you know protons, electrons and neutrons. ஆனா அவனுக்கு தான் அது தெரியாதே. So அதனால he didn't explain about this. So this was also a major limitation why Dalton's atomic theory failed. Okay, இப்போ முன்னாடி போலாமா? So shall we go forward? So நான் திருப்பி சொல்றேன், isotopனா same atomic number, that is same number of protons. Isotones na same number of neutrons. Isobar na same mass number. Can you all please make a note of it? Okay, so இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பசங்களா. Please do write it down, and உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா please let me know in the chat. We will discuss it out. Yusra, please let me know. Yusra, I will help you out. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனா chatல சொல்லுங்க. We will go forward after your doubts are all satisfied. Okay, ஏன்னா இதெல்லாம் பேக்ரவுண்ட் தாயா. எப்படி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், நம்ம எப்படி ருதர்ஃபோர்ட் மாடல், போர் மாடல் வரணும், அதோட பேக் ஸ்டோரி என்ன, அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்து உங்க எக்ஸாம்ல யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ஐ வாண்ட் டு கவர் இட் so that you have a complete idea. புரியுதா? இது ஒன்லி பேசிக் இன்ட்ரோடக்ஷன் லெக்சர். ரொம்ப மண்டே வச்சுக்காத. நான் சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணு. That is the sign of a good student. உனக்கு எது நாய்ஸ், எது தேவையில்லாத விஷயம், எது முக்கியன்றத நீ புரிஞ்சுக்கணும். நான் டைரக்டா உனக்கு மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட், தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்தானா நீ கடுப்பாயிட்டு, யோ ஷிமோன் சார் பிளேடு போடுறாரா பா, ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு, ஜாலியா எடுப்பாருன்னு பார்த்தா கல் தருகிறாரு, சே நான் இதுக்கு போய் என் எக்ஸாமுக்கே நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுதா? So அதனால தான் I want to give you a nice story and make you guys have fun while learning. Got it? So பசங்களா, isotopனா same number of protons. Protonsனா atomic number. Okay வா? Are you all clear? And isobarsனா same mass number. And isotonsனா same number of neutrons. சரியா பசங்களா? Are you all clear? So இது முக்கியம், இதை நீ மறக்கக்கூடாது. This is important. ஏன்னா இதுல கேள்விகள் on நீட்ல வரலாம், ஜேஇல வரலாம். You will get it everywhere. Okay, great. So now shall we move forward? Great. So இப்போ we are talking important. சரியா? இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் சும்மா கதை, சும்மா பேக் ஸ்டோரி. ஆனா இனிமேட் நம்ம பேச போறது important. So please listen carefully. So I am going to talk about discovery of electron. யார் எலக்ட்ரான் டிஸ்கவர் பண்ணா? Do you guys have any idea? Who discovered electron? Any idea? Please let me know quickly. டப்புன்னு சொல்லுங்கப்பா, குயிக்கா. Very good. So Shalini is absolutely right. So electron was discovered by J.J. Thomson. And what was the famous experiment by which he found out? What is the famous experiment by which he found out this electron? Can anybody let me know? Faraday வா? சஞ்சய், Faraday ஆரம்பிச்சு வச்சாரு, ஆனா கண்டுபிடிச்சது நம்ம தலைவர் J.J. Thomson தான். Okay, so J.J. Thomson தான் he figured out electron, and the experiment is called as cathode ray tube. Very few people got it. Kanishka, super Kanishka. Tag me Tamilan, வேற லெவல்யா. ஷாலினி, சூப்பர் ஷாலினி. ஓப்பன்ஹைமரா? டேய், ஓப்பன்ஹைமர் பாம்டா அது. அதுவும் 1940sல. ஓப்பன்ஹைமர் இஸ் டிஃபரெண்ட். அவர் வந்து அந்த அட்டாமிக் பாம்ல அந்த ஜப்பான்ல போய் போட்டான்ல, ஹிரோஷிமா நாகசாக்கில. ஸோ அதை கண்டுபிடிச்சவர் தான் ஓப்பன்ஹைமர். ஓகே, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. திஸ் இஸ் வே பேக் இன் டைம். ஓகே, so this was in 1800s. So discovery of electron was by J.J. Thomson, and he did it in the year 1897. Almost 1900 பக்கத்துல. ஓகேவா? So அவரு
இந்த cathode ray எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கண்டுபிடிச்சாரு. cathode ray நீங்களா பார்த்திருக்கீங்களா? நீங்களா அனுபவிச்சிருக்கீங்களா? Can you guys let me know in the chat? சார் என்ன சார் காமெடி பண்றீங்க? cathode rayலாம் நான் எங்க சார் பார்த்திருப்பேன்? Has anybody seen cathode ray tube or experienced cathode ray tube? Please let me know. I want to know. A plum pudding model, I will come to that later. Okay, நான் வந்து structure of atom குள்ள ஒன்றும் வரல. I am just talking about electron discovery. So electron discovery பண்ணது வந்து நம்ம J.J. Thomson. அவர் எப்படி பண்ணான்றத நான் சொல்லி தரேன். Please listen carefully. சார் புக்ல தான் சார் நான் படிச்சிருக்கேன். சார் அது கண்ணுக்கு விசிபிள் இல்ல சார். How long is the session சார்? டேய் இப்பதான் ஆரம்பிச்சேன், வெயிட் பண்ணுங்கடா. ஒன்னு ஒரு அரை மணி நேரம். I will stop by 10 o'clock. I will not bore you, don't worry. அடுத்த லெக்சர்ல we will solve problems. ஓகேவா? நான் அடுத்த லெக்சர்ல டைரக்டா ப்ராப்ளம்ஸ் குள்ள போயிடுறேன். ஏன்னா that is only interesting. The theory part is a bit dry in this chapter. So அதை குயிக்கா நம்ம பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸ் குள்ள போயிடலாம். ஓகே, so now இந்த நோ 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 அப்படின்னு சொன்னாங்கல்ல பசங்களா, டேய் நீங்களாம் டிவி பார்த்தது இல்லையா? யோர் டிவி, அந்த டப்பா டிவி இருக்கும்ல சார். நோ சார், நான் பிறக்கிறப்பே எல்சிடி மானிட்டர் ஃபிளாட் ஸ்கிரீனோட தான் சார் பிறந்தேன். அன்லெஸ் யூ ஆர் லைக் தட், கண்டிப்பா நீ எங்கேயாச்சும் பார்த்துருப்ப இந்த டப்பா டிவி இல்லையா? நான்லாம் டப்பா டிவி பார்த்துருக்கேன்ப்பா. நான் வந்து ஃபிளாட் ஸ்கிரீன் இப்போதான் ஒரு 5 வருஷம் முன்னாடி இல்ல ஒரு 6 வருஷம் முன்னாடி ஐ ஹவ் சீன் ஃபிளாட் ஸ்கிரீன். பட் ஆனா பிஃபோர் தட் யூசுவலா எவ்ரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி யூ வில் ஹேவ் தட் டப்பா டிவி இல்லையா? அந்த டப்பா மாதிரி இருக்கும்ல, அந்த டப்பா என்னது? பிக்சர் டியூப் சொல்லுவாங்களே. பாத்தியா, கரெக்டா சொல்றப்ப அந்த பிக்சர் டியூப் வந்து நம்ம கேத்தோட் டியூப் வந்து பேஸ் பண்ணி தான். ஓகே, ஸோ இப்போ டு யூ ஆல் ரிலேட் டு இட்? இப்போ புரியுதா? டு யூ ஆல் ரிலேட் டு இட்? நவ் we will go and have a look at what he did. இவர் என்ன பண்ணாரு பெருசா, என்ன எப்படி ஒரு எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றத we will go have a look. Okay, are you all ready? Very good, super பா. so இதான் பசங்களா அந்த cathode ray tube ஓட எக்ஸ்பெரிமெண்ட். இது கேள்வியா வர வாய்ப்பு இருக்கு. your teacher can ask you in your school exam, how did J.J. Thomson find out electrons? அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? Explain the experiment. What is cathode ray experiment? It's very important. ஏன்னா 12th லயும் நம்ம படிப்போம். 12th ல I will repeat this again. I am telling you right now. Sir, எங்க சார் 12th ல physics ல photoelectric effect அத பத்தி சொல்லி தரப்போ இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுவேன். அப்போ யார் பண்ணாரு பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைன். ஓகே, சோ நம்ம ஐன்ஸ்டைன் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. நீங்க 12th ல படிக்க போறது. Exactly. So 11th standard students, நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒழுங்கா படிச்சுக்கோங்க. ஏன்னா நீட் questions, JEE questions can come from this area. This is quite important. Okay, so இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு evacuated tube வச்சுப்பாங்க. ஏன் evacuated tube பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்க air pressure கொஞ்சம் கம்மியா இருக்கணும். Okay, so air pressure should be very less. So usually they have a vacuum pump, so they will remove the air out as much as possible and the pressure inside will be very very less. சரியா? pressure inside will be very very less. ஏன்னா இங்க particles வரப்போ அந்த காத்தால it should not get disturbed. புரியுதா? are you all clear? so இந்த discharge வரப்போ இந்த cathode rays வரப்போ airலாம் disturb ஆயிட்டு அப்படி randomly மூவ் ஆக கூடாது. so that's why we keep it at low pressure and this phenomenon is observed also at low pressure of air only. got it? இவாக்குவேஷன் தான் வெளியே துரத்துறது. இந்த உள்ள இருக்க காத்த நல்லா வெளியே துரத்திட்டா உள்ள கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல, அதான் லோ பிரஷர். புரியுதா? இதுக்கு மேல தெளிவா சொல்ல முடியாது. now let's move forward. so இந்த டியூப்ல ரெண்டு மெட்டல் பிளேட் வச்சிருவேன். மெட்டல் பிளேட் நீங்கலாம் படிச்சிருக்கீங்களா எலக்ட்ரோலைசிஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல. so எலக்ட்ரோலைசிஸ் பண்றப்போ we have electrodes. so electrodes என்னன்னா ஒன்னு கேத்தோட் ஒன்னு ஆனோட், ரைட்டா? so அதான் இங்கேயும் பண்ணிருக்கேன். ஒரு கேத்தோட் ஒரு ஆனோட், மாசா வேற லெவலா? சோ இப்ப கேத்தோட் ஆனோட் வந்தாலே கண்டிப்பா நான் கரண்ட் சப்ளை பண்ணுவேன். கரெக்டா? கேத்தோட் ஆனோட் வந்தாலே நீ எலக்ட்ரோலைசிஸ்ல என்ன பண்ணுவ? யூ வில் சப்ளை கரண்ட்ல. சோ அந்த மாதிரி ஐ அம் கோனா சப்ளை கரண்ட் பை கனெக்டிங் இட் டு a voltage source. சோ ஹை வோல்டேஜ் சோர்ஸோட நான் கனெக்ட் பண்ண போறேன். ஏன் ஹை வோல்டேஜ்? ஏன்னா ஹை வோல்டேஜ்ல தான் இதை நீ பார்க்க முடியும். ஹை வோல்டேஜ்ல தான் இந்த பினாமினனை நீ அப்சர்வ் பண்ண முடியும்.
So you will connect to a very high voltage source. So high voltage source na enna avuna ingendu in the cathode rays will get emitted and they will go towards the anode. சரியா? இப்ப அவர் என்ன பண்ணார்னா he wanted to study this. இது என்ன ரே, எதுக்கு வருது, யார் இவன், என்ன சார்ஜ், எப்படி போறான், இவனோட பிஹேவியர் என்ன அப்படின்னு நம்ம ஜே தாம்சன் அவர் வாழ்க்கையே பணியா வச்சு he studied the entire thing full A to Z. So அத பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். ஆரம்பிக்கலாமா? Did you all like it? இந்த பேஸ் செட்டப் புரிஞ்சுச்சா? சந்தோஷமா? Yes. இந்த பேஸ் செட்டப் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Are you all happy with this? Everybody clear? So shall I move forward? எங்கயா எனர்ஜியே இல்ல சாட்ல போடுங்க ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயர். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். எஸ், வெரி குட். சோ பசங்களா இப்போ என்ன பண்ணுவார்னா ஃபர்ஸ்ட் he wanted to observe whether these are particles or not. ஓகே, சோ என்ன பண்றாரு, ஆனோட்ல ஓட்ட போட்டு அந்த ஆனோட் பின்னாடி இருக்க ஸ்கிரீன்ல நம்ம fluorescence வர மாதிரி he paints or he makes the surface on the inside. Got it? அதெல்லாம் நம்ம we can make it happen. உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். So fluorescence வர மாதிரி he coated the back side of your anode and anodeல ஓட்டலாம் போட்டு இந்த rays போய் அங்க விழும்போது it will emit some radiation. So அது மூலமா என்ன தெரியுதுன்னா we can understand that it is made up of particles. மாசா? Did you all like it? Yes. So ஏன்னா particles தான் போய் பட்டு வெளியே லைட் வரும் இல்லையா? So he understood that cathode rays வந்து they were particles. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்களே டி ப்ராக்லி, அந்த காலத்துல ரெண்டு குரூப் இருந்துச்சு, ரெண்டு குரூப் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. ஒரு குரூப் வந்து டே எலக்ட்ரான் பார்ட்டிகல்ரா, லைட் வந்து பார்ட்டிகல்ரா அப்படின்னு. ஒரு குரூப் வந்து லைட் வேவ்டா, லைட் வந்து பார்ட்டிகல் கிடையாது, லைட் வேவ் தான். இந்த ரெண்டு குரூப்பும் அடிச்சு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன தெரியும்ல இன்னைக்கு வரைக்கும்? வாட் இஸ் த கன்க்ளூஷன்? லைட் இஸ் போத் பார்ட்டிகல் அண்ட் அ வேவ். மாசா? அதான் நீங்க 12th படிப்பீங்க. ஓகே, the light which you know is both a particle also a wave. Okay, you will study that in 12th standard. I will teach you. But yeah, அந்த மாதிரி தான். So particle and wave was a very big debate in the early part of 1900s. Okay, so அதுக்கு தான் Einstein got a Nobel Prize for proving that light is behaving like a particle. அதுக்கப்புறம் people proved that it is a wave also. அதுக்கு ஒரு Nobel Prize. அந்த மாதிரி நிறைய people got Nobel Prize because of this அந்த டைம்ல. சரியா? சோ பசங்களா, இந்த வேவ் போய் பின்னாடி அடிக்கிறப்போ, இந்த cathode rays போய் பின்னாடி அடிக்கிறப்போ it will emit fluorescence. So that indicates that it is made up of particles. Got it? So that's a very big observation. And வேற என்ன அப்சர்வ் பண்ணாருன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதான் cathode ray tube. Have you all seen this? So நான் பார்த்திருக்கேன், என் வீட்லயும் பார்த்திருக்கேன். When I was very young, நான் சின்ன பையனா இருக்கப்போ we used to have this TV. இத பின்னாடி திறந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடை மாதிரி இருக்கும். அதான் இந்த பிக்சர் டியூப் சொல்லுவாங்க இல்லையா? So that's your CRT. CRT னா cathode ray tube. CRT TV, டப்பா டிவி. எக்ஸாக்ட்லி. ஓகே, so இதுல வந்து அந்த cathode ray கான்செப்ட் தான். அந்த cathode rays போய் அடிச்ச உடனே fluorescence வரும்ல, அது மூலமா நீங்க பார்க்கலாம். cathode rayல அந்த rays போய் அடிச்ச உடனே it will emit some light, right? Fluorescence. So based on that only this TV is done. Okay, very nice concept. So now let's move forward. So properties of cathode rays, இது ரொம்ப முக்கியம் பசங்களா. I want everybody to listen to this carefully. எல்லாரும் கடகடன் listen பண்ணுங்க. இன்னொரு 20 minutesல we'll stop like I promised. Okay, 20 minutesல நம்ம நிறுத்திடலாம். and I want to complete this starting part. So please, நான் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா எவ்வளவு ஃபன்னா சொல்லி தர முடியுமோ I will complete it. So நல்லா கவனிங்க. முதலாவது they produce a sharp shadow. So cathode rays வரப்போ நடுவுல ஒரு கிராஸ் மாதிரி சும்மா ஒரு அட்டை வச்சினா அது அப்படியே ஷேடோ வரும். So இது எதை குறிக்குது? இது எதை குறிக்குதுன்னா cathode rays நேரா டிராவல் பண்ணுது. cathode rays are traveling straight. ரெண்டாவது பார்ட்டிகல் நேச்சர்.
ஏன்னா பார்ட்டிகல் நேச்சர்னா தான் இப்படி போறப்போ அந்த கிராஸ்ல மட்டும் இருக்க பார்ட்டிகல்ஸ் பிளாக் ஆயிரும், மீதி பார்ட்டிகல்ஸ் will pass through. so கிராஸ்ல பிளாக் ஆன பார்ட்டிகல்ஸ் அங்க விழாதனால ஷேடோ விழும். சூப்பரா, ரெண்டு நல்ல அப்சர்வேஷன் நீங்க இது மூலமா கண்டுபிடிக்கலாம். how many of you understood that? did you all like it? very common sense la, very easy to understand, basic common sense. நீ ஒரு லைட் அடிக்கிற, it is getting blocked, okay, so what can you say? The particles travel in straight line, okay va, it travels in straight line and அது வேவா இருந்துச்சுனா இங்க பிளாக் ஆனா கூட அங்க லைட் விழும். ஆனா we are clearly seeing a shadow, so we can say that it has particle nature also. got it? அடுத்தது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து it confirms the particle nature. ஏன் சார்? ஏன்னா if you keep a paddle wheelனா particles பட்டா சுத்தும். எப்படி wind turbines காத்து அடிச்சா சுத்துமோ, வாட்டர் டர்பைன்ஸ் தண்ணி அடிச்சா சுத்துமோ, அது போல paddle wheel வந்து நம்ம cathode rays மேல படுறப்போ சுத்த ஆரம்பிக்கும். so how can it start rotating? only when you have particles. இல்லையா? பார்ட்டிகல்ஸ் இல்லாட்டி அது எதுக்கு சுத்த போகுது? புரியுதா? பார்ட்டிகல்ஸ் இல்லாட்டி அது எதுக்கு சுத்த போகுது? are you all clear? so what we assumed here, சார் இங்க பார்ட்டிகல்ஸ் வந்து பிளாக் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணது இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த paddle wheel எக்ஸ்பெரிமெண்ட்ல. got it? are you all happy with that everybody? superb. so this confirms that cathode rays are made up of material particles. அடுத்தது இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சினா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க பாசிட்டிவ் பிளேட் இங்க நெகட்டிவ் பிளேட், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சினா அந்த கேத்தோட் ரேஸ் வந்து பாசிட்டிவ் சைடு பெண்ட் ஆகும். கேத்தோட் ரேஸ் பாசிட்டிவ் சைடு பெண்ட் ஆனா தட் மீன்ஸ் கேத்தோட் ரேஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். சூப்பரா, எப்படி யோசிக்கிறான் பாத்தியா சயின்டிஸ்ட்? இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுயா, அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. how they thought about this, எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும், எப்படி மாத்தினா எப்படி நம்ம ரிசல்ட் மாறும், உட்காந்து யோசித்து ரிசர்ச் பண்ணி எழுதி that's how we have progressed. இப்போ நம்ம இங்க இருக்கோம்னா thanks to them, thanks to what they did. crazy right? எப்படிலாம் யோசிச்சிருக்கான் பாத்தியா? இவன் பண்ண ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன், புரியுதா? சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணினா, நெகட்டிவ் பிளேட் பாசிட்டிவ் பிளேட் வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணினா கேத்தோட் ரேஸ் வந்து பாசிட்டிவ் சைடு பெண்ட் ஆகுமா. சோ பாசிட்டிவ் சைடு பெண்ட் ஆனா கண்டிப்பா இந்த ரேஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா நெகட்டிவ் வந்து தான் பாசிட்டிவோட அட்ராக்ட் ஆகும், ஏன்னா நெகட்டிவ் தான் பாசிட்டிவோட அட்ராக்ட் ஆகும். are you all clear? very good. so that's how we proved that it is negatively charged. and அதே போல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கூட அது டிஃப்ளெக்ட் ஆச்சு, சோ வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கூட டிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா எப்படின்றத நான் 12th சொல்லி கொடுக்குறேன், இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல சார்ஜஸ் டிஃப்ளெக்டிங் யூ வில் லேர்ன் இன் 12th ஸ்டாண்டர்ட், ஓகே? சோ அந்த டைம்ல ஐ வில் டீச் யூ, பட் ஃபார் நவ் ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே போல மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் கண்டிப்பா டிஃப்ளெக்ட் ஆகும், ஓகே? so now moving on, next one, when cathode rays strike a metal foil it becomes hot. so cathode rays வந்து ஒரு metal foil விழுந்தா அந்த metal foil ஓட temperature அதிகமாகுது. so ஏன் அப்படி அதிகமாகுது? because it produces heating effect. எப்படி நம்ம ஏதாச்சும் ட்ரில்லிங் எடுத்து செவுத்துல விட்டா சுடும் தெரியுமா அந்த இடம்? have you guys experienced it? ஏதாச்சும் ஒன்ன வந்து if we go and impact it, there will be heat produced. I hope all of you have experienced that. இல்ல ஒரு சுத்தில எடுத்து ஒரு பிளேட்ல அடிச்சிட்டே இருந்தீனா அந்த பிளேட் சூடாயிரும். நீ வேணா போய் செக் பண்ணி பார், நீ வேணா ட்ரை பண்ணி பார், okay? when you keep hammering a plate it will become hot. அதே மாதிரி ட்ரில் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு மெட்டலை ட்ரில் பண்ணினா it will become very hot, இல்லையா? exactly. so அதே போல இங்கேயும் this indicates that cathode rays produce heating effect, okay? super பசங்களா. so இப்போ அடுத்தது next experiment,
இதுவும் நம்ம வெறும் ரிசல்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டா பசங்களா எலக்ட்ரான் சார்ஜ் எவ்வளோப்பா எல்லாரும் சொல்லுங்க. எலக்ட்ரான் சார்ஜ் எவ்வளோப்பா? எவ்ரிபடி ப்ளீஸ் லெட் மீ நோ குவிக்லி. What is the charge of an electron? Anybody? The charge of an electron is? என்னையா ஆன்சர் யாருமே பண்ண மாட்டீங்க, எல்லாம் வந்தாச்சா? Charge of electron is 1.6 into 10 power 23. யார் பாது? பிரஜித். தப்புப்பா, கரெக்டா சொல்லுங்க. என்ன சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் பாரு, சாட்ல பாதி பேர் தப்பா சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் எக்ஸாம் வருதுடா குவார்டர்லி, இன்னும் ஒரு 2 வாரத்துல எக்ஸாம். Exactly, Shalini is right. The charge of electron is minus, it's negative of course, and the value is how much? 1.6 into 10 to the power minus 19 coulomb. 1.6 into 10 power minus 19 coulomb. மறக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ உங்க எல்லாருக்கும் டப்பாவா எல்லாரும் சொல்றீங்க இல்லையா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 into 10 to the power minus 31 kg இல்லையா? 9.1 into 10 power minus 31 kg. அதான் நம்ம மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இன்னைக்கு நம்ம எல்லாம் சும்மா டப்பாவா சொல்றோம் வேல்யூஸ, ஆனா இதை கண்டுபிடிக்க பல வருஷங்கள் ஆச்சு. Do you all know that? To figure this out, it took so many years. First, they found out charge to mass ratio. First, Thomson கண்டுபிடிச்சது E/m தான். எலக்ட்ரான் சார்ஜ் பை எலக்ட்ரான் மாஸ். இந்த ரேஷியோ தான் கண்டுபிடிச்சாங்க. என்ன சார் சொல்றீங்க? இது தெரியாதா? இது தெரியாது. இதுவும் தெரியாதா? இதுவும் தெரியாது. Both they don't know, but the ratio they found out. வேற லெவலா? Did you all like it? So they only know the ratio. யாரு? J.J. Thomson இது பண்றப்போ இந்த ரேஷியோ தான் தெரியும். அப்புறம் மில்லிகன் வந்து ஹெல்ப் பண்ணாரு. Then Millikan came. Millikan என்ன கண்டுபிடிச்சாரு? Millikan found out the charge of electron. What did Millikan found out? He found out the charge of electron. So அவரு Millikan charge of electron கண்டுபிடிச்ச பிறகு then J.J. Thomsonக்கு ரேஷியோ தெரியும். So இந்த ரேஷியோ வச்சு Millikanoட charge of electron வச்சு they found out mass of electron. வேற லெவலா? So good, right? So many years of struggle and we study just like that. That's how science progresses. Okay, so இந்த ரேஷியோ என்ன, அப்புறம் மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் என்ன, அதெல்லாம் நான் குயிக்கா சொல்ல போறேன். அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ஃபுல்லா டீப் டைவ் பண்ணி புரிஞ்சு யூ ஹேவ் டு நோ த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ரிக்வயர்மெண்ட் கிடையாது. பட் ஐ வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் J.J. Thomson did. ஸோ பசங்களா, இதான் நம்ம கேத்தோட் ரே. கேத்தோட் ரே வந்து கேத்தோட்ல எஸ்கேப் ஆகி இப்படி வருது. ஓகேவா? இந்த ரெட் கலர் ரே தான் கேத்தோட் ரே. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா நம்ம கேத்தோட் ரே ஏக்கு போகும். சூப்பரா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா நம்ம கேத்தோட் ரே ஏக்கு போகும். ஏன் சார் ஏக்கு போகும்? ஏன்னா பாசிட்டிவ் இங்க இருக்கு. சோ இந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் சாயும். எல்லாருக்கும் ஓகேவா? ஹாப்பியா? Did you all like it? Are you all clear? Yep. வேற லெவலா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணா இந்த மாதிரி your cathode ray will bend like this. Your cathode ray will bend like this to see when you apply magnetic field. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் அப்ளை பண்ணா ஏக்கு போகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் அப்ளை பண்ணா சிக்கு வரும். So what J.J. Thomson did was he tried to balance both of them. எலக்ட்ரிக் ஃபீல்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பேலன்ஸ் பண்ணாரு. So balance பண்ண he tried to make them go straight to B. Okay, so by bringing that balance he was able to figure out the value of E/m. By bringing that balance he was able to find out the value of E/m. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால ஒரு டிஃப்ளெக்ஷன்,
magnetic field ஆல இன்னொரு deflection. So அது ரெண்டுத்தையும் balance பண்றப்போ he found out the ratio. இதெல்லாம் எப்போ புரியும்னா உங்களுக்கு 12th தான் when I teach you magnetic effects of current. Okay, இப்போ you will not understand even if I tell you. So பசங்களா ஒரு சார்ஜ்ல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவர் என்ன பண்ணாரு, அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாரு, அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணாரு. ஸோ அது மூலியமா he figured out what is E/M. புரிஞ்சா? இதான் ஈஸியஸ்ட் நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுக்கு மேல we'll have to get technical, we'll have to get mathematical. Okay, which we will do, but in 12th standard, don't worry. சரியா? So he balanced it out and he got the value of E/M. So அந்த E/M value தான் we have it. I will show it to you in just a few more slides. But ana அவர் இது பண்ணும்போது he observed few things. அந்த magnitude of negative charge அதிகமா இருந்தா cathode ray ல இருந்து வர அந்த rays magnitude of negative charge அதிகமா இருந்தா then the deflection is also higher. புரியுதா? So the deflection is higher if the magnitude of negative charge is higher, obviously. ஏன்னா நிறைய நெகட்டிவ் சார்ஜ்னா நிறைய இழுக்கும் அந்த சைடு இல்லையா? more negative charge will be deflected more. That's obvious, and that is what he is saying, and that is true for magnetic field also. Magnetic field கூட நிறைய சார்ஜ் இருந்துச்சுன்னா it will be deflected more. Got it? That's the first point. Second point, mass கம்மியா இருந்தா deflection அதிகம். உண்மை உண்மை mass கம்மியா இருந்தா ஈஸியா இழுத்துட்டு போயிரும்ல உங்க எல்லாருக்குமே. I'm sure all of you are aware of that. Yes, very good Shalini, that's the right formula. Yes, you are right. So mass கம்மியா இருந்தா deflection அதிகம். So that is the second observation. மூணாவது observation என்னது? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக்குனா அப்பயும் டிஃப்ளெக்ஷன் அதிகம். கரெக்டா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட நான் ரொம்ப அதிகமாக்குனா அப்போ நல்லா it will deflect the cathode ray. அதே போல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரெngth ரொம்ப அதிகமாக்குனா it will deflect the cathode ray. So these are the three observations which he came about when he went about with this experiment. Okay, and இதெல்லாம் பண்ணி when he tried to balance both of them and make it neutral, that is when he arrived at this number. So இந்த ரேஷியோ தான் J.J. தாம்சனுக்கு தெரியும். So J.J. தாம்சனுக்கு எலக்ட்ரான் தெரியுமா? சார்ஜ் தெரியாது. எலக்ட்ரான் சார்ஜ் J.J. தாம்சனுக்கு தெரியாது. J.J. தாம்சனுக்கு எலக்ட்ரான் மாஸ் தெரியுமா? அதுவும் தெரியாது. So he did not know electron mass, he did not know electron charge, but he knew the ratio by this experiment. வேற லெவலா? Did you all like it? எல்லாரும் ஹாப்பியா? Yes. So shall we move forward? Everybody. Super யா, வேற லெவல். Very good Shalini, super. So பசங்களா இந்த நம்பரை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. This ratio of mass of electron and charge of electron is very crucial. Please do not forget that. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா சார்ட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Are you all loving it so far? ஹாப்பியா? ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம we will get into the actual chapter. நாளைக்கு நாளைக்கலாம். எல்லாரும் எக்ஸைட்டடா? Will you all be there tomorrow? And ரெகுலரா வந்தீங்கன்னா we will even solve NCERT questions. Okay, which might come in your school exam, which might come in your board exam also. Okay, very good, super ba. So let's go forward. The last slide avaldhaan. Like I promised, I will not take beyond 10 o'clock. சரியா? So last slide தான். So பசங்களா கடைசில மில்லிகன் தான் he found out the charge on electron and he found out with the help of oil drop experiment. பயங்கர famous. Millikan's oil drop experiment is very, very famous, and the conclusion was charge of electron இவ்வளோ. அதான் conclusion of our Millikan oil drop. அதுலேருந்து கேள்வி வருமான்னு கேட்டிங்கன்னா nobody will ask you questions from that, but it's good to know the result. Okay, Millikan oil drop experiment you can do it as a separate video. நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. We can do it as a small video for 15 minutes. I will tell you what he did, how he arrived at this number,
பட் நீங்க அதை போட்டு மண்டே உடைக்க தேவையில்லை, ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக அதை பத்தி கேட்க மாட்டாங்க. காட் இட்? ஸோ யா, ஸோ மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா வி அண்டர்ஸ்டுட் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இப்போ என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி E/M தெரியுமா? திஸ் ரேஷியோ வி நோ இட். கரெக்டா? இந்த ரேஷியோ வி ஆல்ரெடி நோ இட். ஏன்னா நம்ம J.J. தாம்சன் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. இப்போ மில்லிகன் வந்து சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டாரு. he found out E. so மில்லிகன் கண்டுபிடிச்ச பிறகு அதை தூக்கி இதுல போட்டா you will get mass of electron, and that's how we found it. so mass of electron நம்ம மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், and that came out to be 9.1 into 10 to the power minus 31 kg. வேற லெவலா? did you all like it? Superb. So yeah, that's about it பசங்களா. அவ்வளவுதான். So this is how your mass of electron, your charge of electron was figured out. I hope in the session உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. I tried to make it as interesting as possible. And like I said, இனி வரும் lectures, it will be very nice. It will be very, very productive. ஏன்னா இந்த first lecture தான் கொஞ்சம் information based. நீங்களே உங்க NCERT தந்து பார்த்தீங்கன்னா, you will have discovery of electron, discovery of proton, discovery of everything. இல்லையா? So that is why the first few sessions are only like that. But ஆனா நம்ம problems போயிட்டோம்னா, it is a very nice chapter, one of my favorites. ஏன்னா problem solving ரொம்ப நல்ல கேள்விகள் கேட்கலாம் இந்த சாப்டர்ல. ஓகே, so thank you so much. I hope you all enjoyed it. நம்ம நாளைக்கு lecture 2 பார்க்கலாமா? ஓகே, and physics also have to continue. So பசங்களா, I hope all of you will be regular and you will be serious in all our sessions. Okay, so see you all tomorrow. And நீங்க எல்லாம் ரெகுலரா இருந்தீங்கன்னா I will conduct problem solving sessions in the morning for NEET students and for JEE students. நீங்க எல்லாம் ரெகுலரா இருந்தா, if you are regular, if I see that you are sincere, 11th பசங்க, ஏன்னா 11thல தான் you will become insincere, you will become casual. ஏன்னா போர்ட் எக்ஸாம் கிடையாது, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் கிடையாது. JEE மெயின்ஸ்னா 2025, JEE advanced 2025, NEET 2025, board exam 2025. So you feel lethargic, you feel lazy. I don't want you to do that. Got it? So நீங்க சின்சியரா இருந்தா I will do problem solving for NEET and JEE. It is all in your hands. And also, like I said, do share this channel to your friends, your juniors, seniors, and we'll all study together. Okay? Thank you so much பசங்களா. So மறக்காம நம்ம Telegram group ஜாயின் பண்ணிருங்க. I will share the PDF over there. And if you are new to the channel, don't forget to subscribe. And if you're already a subscriber, smash the like button before you leave. Okay? So thank you so much, boys and girls. All the very best. See you all.